அன்பான மக்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் நிறைய அழகு காட்சிகளும் இருக்குது, நிறைய சந்தோஷமான விஷயங்கள், பயனுள்ள தகவல்கள் இதையும் உங்கள் கூட நான் இந்த பதிவில் பகிர போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல்ல காலையில் நான் போகும்போது மொட்டாக இருந்த ரெயின் லில்லி அழகாக மலர்ந்துருச்சுங்க. ஃபேண்டா கலர் கொஞ்சம் ஒரு கோடை மழை பெஞ்சோடனே பாருங்கள் அழகாக ஃப்ரெஷ்ஷாக பூக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இன்றைக்கி அறுவடை பண்ணிகிட்டே இருக்காங்க. எதை பற்றி இப்போ இன்றைக்கி சொல்ல போகிறேன் அப்படின்னாங்க, மாடித்தோட்ட பராமரிப்பில் களைச்செடிகளை அகற்றுறது வந்து ஒரு முக்கியமான பணி இல்லைங்களா. களைச்செடியை நம்ம எடுக்கலை அப்படின்னா நம்ம மெயினாக வச்சுருக்க செடி எந்த செடியோ, பூச்செடியோ, காய்கறி செடியோ அதோடைய வளர்ச்சி சரியாக இருக்காது, அதில் பூக்களோ காய்களோ இருக்காதுங்கனால நம்ம களைச்செடிகளை எடுத்துக்கிட்டே இருப்போம். ஆனால் களைச்செடியை அகற்றும் போதும் நம்ம கவனமாக இருக்கணுங்க. ஏன்னா எப்போவாவது நம்ம போட்ட விதைகள், எப்போவாவது நம்ம நட்ட செடிகள் பட்டு போய் அதில் அந்த வேர் இருந்து அதுலேருந்து புதிய தளிர்கள் வரத்துக்கோ, புதிய விதைகள் முளைச்சி வரத்துக்கோ, ஏன் காற்று மூலமோ காற்று மூலமாகவோ பறவைகள் மூலமாகவோ கூட கிடச்ச அரிய வகையான செடிகள் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதனால் அது என்ன செடி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை எடுக்கிறது ரொம்ப நல்லது. அதை பற்றி தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி பாருங்கள், நிறைய அறுவடைகள்ங்க. நம்ம பதியம் வச்ச கொடி ரோஸ் பாருங்கள், அதுலேயும் கூட இன்றைக்கி பூக்கள் இருந்துச்சு. அழகழகான பூக்கள்ங்க. ஒவ்வொரு நாளும் அதே பூவை தான் திரும்ப பார்க்குறோம். இருந்தாலும் அது அன்னைக்கு பூத்த பூ மாதிரி புதுமையாக தான் நம்ம கண்ணுக்கு சந்தோஷத்தை கொடுத்துட்ருக்கு. மல்லிகைப்பூக்கள் கொஞ்சம் குறைஞ்சிருச்சுங்க. இன்றைக்கி ஒரு 5-6 பூக்கள் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஆரஞ்சு கலரில் ஒரு பூ இருக்கும் பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக அதுவும் இருந்துச்சு. கனகாம்பரம் வந்து ஒரு கையில் வீடியோ பண்ணிவிட்டு பறிக்கிறது கஷ்டமாக இருக்குங்க. கொஞ்சம் வேகமாக எடுத்தாலும் அந்த காம்பாக இருந்து வந்துடுது. அதனால் கொஞ்சம் நிதானமாக தான் பறிச்சிருக்கேன். எனக்கு வந்து இந்த கனகாம்பரம் என்னுடைய மாடித்தோட்டத்தை கிடச்சதும் அதுவும் ஒரு ஆரம்பத்துலேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். சந்தோஷமான ஒரு தகவலுங்க. அதை பற்றி இன்னொரு பதிவில் சொல்கிறேன். பாருங்கள், இன்றைக்கி முதல்ல நிறைய பூக்களே எனக்கு கனகாம்பரம் கிடச்சிது. அது எல்லாத்தையுமே பறிச்சுட்டு வந்து இன்றைக்கி கட்டி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்துங்க காக்கரட்டான் முல்லை அதுவும் ஒன்று இருந்துச்சு. மலமண்டா பூக்கள் அதுவும் எப்போதும் போல் இருந்துகிட்டு இருக்குங்க. ஆனால் வந்து எங்கள் ஊரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படின்னா, மழையும் இல்லை வெயிலும் இல்லைங்க. ஆனால் அப்படி ஒரு புழுக்கம்ங்க. இதெல்லாம் பறிச்சுட்டு வர்றதுக்குள்ளார வேர்த்து கொட்டிடுச்சுங்க. மழை வரத்துக்கு முன்னாடி ஒரு புழுக்கம் இருக்கும் பாருங்கள், அதுபோல் ரொம்ப தாங்க முடியலைங்க. இன்றைக்கி எனக்கு உண்மையிலேயே பராமரிப்பு கொடுக்கறத விட பலன் பெறுறதுல தாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உண்மையை சொல்கிறேன். தினமும் ஒன்று ஒன்றா பார்த்து பறிச்சுட்டு வரத்துக்கு பறிக்கிறதுக்கு எனக்கு வந்து அரை மணி நேரம் ஆகிடுதுங்க. மூளையில் எங்கே பார்த்தாலும் இருக்குது. அதை எல்லாத்தையும் சேர்த்து பார்த்து பறிச்சுட்டு வர்றது தேடி. ஆனால் நான் ஒன்று கூட விட மாட்டேங்க. பூக்களை எந்த பூவுமே நான் வந்து கடவுளுக்கு அதை வச்சு அழகாக பார்த்துடணும். சாயங்காலத்தில் போய் பார்க்கும்போது சில சமயம் விட்டு போயிருந்தா கூட எனக்கு அதை இன்றைக்கி விட்டுட்டோமே அப்படின்ட்டு அதை மாலையில் பறிச்சுட்டு வந்து வச்சுருவேன். அதே போல் தான் இன்றைக்கும் நிறைய பூக்கள் இருந்துச்சு. மணத்தக்காளி கீரை அப்படியே ஒரு செடி சாஞ்சிருச்சுங்க. அதையும் அது ஹைட்டாக போயிருந்துச்சு. அதனால் அதையும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு இப்போல்லாம் வந்து நான் ரசம் வைக்கிறது இல்லைங்க. மதியத்தில் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு கீரை வச்சு தண்ணி சாறு தான் வச்சுக்கிறேன் கோடை காலத்துக்கு. அது நல்லது அப்படிங்கிறதுனால இன்றைக்கும் மணத்தக்காளி கீரை கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தேன். நிறையா பச்சை மிளகாய் இதெல்லாம் பறிச்சுக்கிட்டேன். இந்த பூ உங்களுக்கு இதோடைய பேர் தெரிஞ்சால் சொல்லுங்கள், அதுவும் எனக்கு தெரியல. அதே போல் நிறையா மிளகாயும் இருந்துச்சு, பறிச்சுக்கிட்டேன். சரி, என்ன செடி எனக்கு கிடச்சிது அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்கலாங்க. காலையில் நம்மகிட்ட சந்தன முல்லை வந்து 2 செடி இருக்குது இல்லைங்களா. அந்த பக்கம், அதாவது அந்த நெட்டு இருக்குது பாருங்கள், அதுக்கு பின்பக்கம் ஒரு செடி ஃபுல்லாக போயிட்டுங்க. அவ்வளோ பூக்கள் கொத்தாக பூக்குதுங்க. என்னால் பறிக்கவே முடியல. கணவர்கிட்ட சொன்னேன், அதை கொஞ்சம் முன்னாடி அந்த செடியை நகர்த்தி கொடுங்க, அந்த பூவை பறிக்கவே முடியல, வேஸ்ட்டாக போகுதுன்னு. அவங்க என்கிட்ட சொல்லிட்டாங்க, என்னால் முடியாது இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, நம்மளாவது அதை செய்வோம்னு சொல்லிவிட்டு அதை கொஞ்சம் நகர்த்தி பார்த்தாங்க. பாருங்கள், என்னால் அதை நகர்த்தவே முடியல. அது வந்து ஒன்றுமே பண்ண முடியல என்னால். சரின்ட்டு அந்த இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ பக்கத்தில் இந்த தொட்டியில் இருந்த களைச்செடியெல்லாம் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. இது பாருங்கள், எனக்கு உண்மையிலேயே சத்தியமாக சொல்கிறேன், அது பறித்து அந்த ஸ்மெல் பண்ணும்போதுட்டு அவ்வளோ எனக்கு கண்ணில் கண்ணீர் வந்துருச்சுங்க. ஏன்னா 2 முறை நான் அது தோல்வி எனக்கு கிடச்சிது. மருன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, மறிக்கொழுந்து மரு இதெல்லாம் இடையில வாங்கியிருந்தப்ப ஹைப்ரிட் மறிக்கொழுந்து வந்துடுச்சுங்க. ஆனால் இந்த மரு வந்து எனக்கு வரவே இல்லை, காஞ்சு போயிருந்துச்சு. அவ்வளோ வாசனையாக இருக்குங்க, ரொம்ப பிடிக்கும். 2 முறை எனக்கு தோல்வி. இன்றைக்கி பார்க்குறேன்
களைச்செடின்னு நினச்சி பிடுங்க போயிட்டேங்க. பார்த்தீங்கன்னா அது அந்த மரங்க. வாசனைனா வாசனை, அப்படி ஒரு வாசனை எனக்கு அது கிடச்சது. அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அவசரமாக பிடுங்க இருந்துட்டோமேன்னு நினச்சிட்டேன். எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. இன்னொரு பதிவில் பார்க்கலாங்க. பிடிச்சா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றிங்க.